ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலவசரன். இன்றைக்கி டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் பற்றி பேசுவோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிதான். இந்த விஷயத்தை எல்லாரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ண வாரீங்க அப்படின்னா, நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபோக்கஸ் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணல தான் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லிமிட்டை செட் பண்ணிட்டு வராதிங்க. நான் 4 மாதம் படிப்பேன், அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த ஒரு 3 மாதம், இந்த 6 to 7 மாதத்தில் எனக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப டைம் செட் பண்ணிட்டு வராதிங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் டைமுக்கு எதுவும் நடக்காது. அதே மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? ஐயோ, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சிலபஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும், நாங்களே வரமாட்டுக்க, எப்போ வரும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு அந்த டைமும் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் டென்ஷனை க்ரியேட் பண்ணும். அதேமாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ப்ராமிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, நான் இந்த வருஷத்தில் வேலை வாங்கிடுவேன், எனக்கு இந்த 1 வருஷம் டைம் தாங்க அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அந்த டைம் லிமிட்குள்ளே போதீங்க. நீங்கள் பாட்டு டிஎன்பிசிக்கு படிக்க வரீங்களா, நியூ ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரும்போது எக்ஸாம் எழுதி வேலை வாங்கிடுங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான், 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க, நோட்டிஃபிகேஷன் வரும்போது எக்ஸாம் எழுதி வேலை வாங்கிடுங்க. அதே மாதிரி எக்ஸாம் எழுதின பிறகும் நீங்கள் உங்களுக்கு வேறு வேலைக்கு போகணுன்னா போயிருங்க. ஒரு 6 to 9 மாதம் எப்படி ஆகும் ஜாப் கிடைக்க? ஆஃப்டர் எக்ஸாம் 6 to 9 months மினிமம் ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 year கூட ஆகுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் 6 to 9 months ஆகும். அதனால அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாட்டும் ஜாப் வேணாலும் நீங்கள் அப்போ கூட போவது நல்லது. ஓகேவா? இந்த கருத்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு டைம் ரொம்ப ஷார்ட் டைம், அதுவும் 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே டைம் செட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு இருக்காங்க. அதற்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே, இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் December 15 வரும் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர் எல்லாத்துலையும் சொன்னாங்க. அதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா December 15 எல்லா ஆனுவல் பிளானர் வருவதற்கான ஒரு அறிகுறியும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையிலேயே லீக் ஆகிட்டு ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ஒரு மதிய டைம்கிட்டே லீக் ஆகி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்த நைட் அஃபிஷியலாகவே அவங்க வெப்சைட்டில் அப்படி வரும்போது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் December 15 அல்லது அதற்கு முன்னாடி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாளைக்கு ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டட் பண்ணலாம். ஆனுவல் பிளானர் நாளைக்கு வரும் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்க்கலாம். ஆனால் அது எப்படி வருங்கிறத சொல்ல முடியாது. ஓகே, எப்படி வேணாலும் எனிதிங் வில் ஹேப்பன். எப்படி இருக்கலாம் அப்படிங்கன்னா 2 ஆப்ஷன் தான் எக்ஸ்பெக்டேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். February மாதம் நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் குரூப் 4 எக்ஸாம் அப்படின்ட்டு நடத்தலாம். இல்லைன்னா ஜூன் மாதம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டு செப்டம்பர் லாஸ்ட்டு அல்லது அக்டோபர் லாஸ்ட் எக்ஸாம் நடத்தலாம். ஓகேவா? இந்த 2 ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப் 4க்கு அப்படின்ட்டு இருக்குது. உங்களுக்கு February நோட்டிஃபிகேஷன், ஜூன் எக்ஸாம்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்க ஒரு 70 to 80% படிச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட்ஸும் ஓரளவுக்கு வந்துடுவாங்க. அதே இது ஜூன் தான் நோட்டிஃபிகேஷன், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஸோ என்ன இதாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அதை ஏற்றுக்கிட்டு படிக்க தான் செஞ்சாகணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 வயசுனா 60 வயசு ரிட்டையர்ட், 35 வருஷம் சர்வீஸுக்கு ஒரு 2 to 3 years போராடி தான் ஆகணும். இதில் வேறு வாய்ப்பு இல்லை. 30னா 30 வருஷம் ரிமைனிங் சர்வீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் எதுலனாலும் நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். ஓகே, ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டால் ஒரு 30 வருஷம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் விஷயம் அப்படிங்கிறதுக்கும் அதை திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் நிறைய நெகட்டிவ் இருக்கும். இப்போ டிஎன்பிசியே பார்த்தீங்கன்னா 90% டிஎன்பிசியில் நெகட்டிவ் தான் இருக்கும். சொன்னபடி நடக்காது, நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அந்த 90% நெகட்டிவாக நினச்சி உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுலேயும் ஒரு 10% பாசிட்டிவ் இருக்கும். அந்த பாசிட்டிவை கண்டுபிடிச்சி அந்த பாசிட்டிவை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நிச்சயம் நமக்கு சக்ஸஸும் பண்ண முடியும், நமக்கு பெரிய ஒரியும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அப்படின்ட்டு இந்த 3 பிக் எக்ஸாமும் கன்ஃபார்ம் நடக்கும். ஓகேவா? ஏன்னா குரூப் 2, குரூப் 3 ரிசல்ட்டை விட்டுருவாங்க, அந்த ப்ராக்ரஸை கிட்டத்தட்ட முடிச்சிருவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ட்டு எக்ஸ்பெக்டட் இல்லை. ஆனால் அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் ஒரு எக்ஸாம் நடப்பதற்காக நோட்டிஃபிகேஷன் அல்லது எக்ஸாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 1 அப்படின்ட்டு 3 பிக் எக்ஸாம் இருக்குது. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா ஒரு பிக் எக்ஸாம் கூட நடக்கல. குரூப் 1 நடக்கல, குரூப் 2, குரூப் 3 நடக்கல, குரூப் 4 நடக்கல, குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் கூட வரல. ஸோ 2023 ஒன்று வரல அப்படிங்கிறதுக்காண்டி 2024 கண்டிப்பாக இந்த 3 எக்ஸாம் வரும்.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது டிஎன்பிசியில் இப்போலாம் எப்போவாது தான் கிடைக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2016 வந்து ஒரு குரூப் குரூப் 4 நடந்துச்சு. ஓகேவா, குரூப் 4 நடந்துச்சு, குரூப் 2 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2017 குரூப் 2A நடந்துச்சு. 2018 பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு குரூப் 4 நடந்துச்சு அண்ட் ஒரு குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸும் வந்து நடந்துச்சு. 2019 வந்து குரூப் 4 நடந்துச்சு. இதற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டம் வந்தோடனே 2021 ஒரு பெரிய எக்ஸாமில் நடக்கலை. 22 பார்த்தீங்கன்னா குரூப் 4 நடந்துச்சு அண்ட் அதுக்கு ஜாப் கொடுப்பதற்கு 23 ஆக்கிட்டாங்க. 22 ஜூலையில் வந்து குரூப் 4 நடந்துச்சு, ஜாப் கொடுப்பதற்கு 23 ஆக்கிட்டாங்க. அப்போ 24 எக்ஸாம் நடக்கிறாங்கன்னா அவங்க 25 தான் நமக்கு ஜாப் கொடுப்பாங்க. ஸோ 24 25 தான் 25 ஒரு அது 25 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேலை கிடச்சிடணும் வைங்க. ஓகேவா, ஒரு மே ஜூனுக்குள்ளே வேலை கிடச்சிருந்தா அப்போ எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நீங்கள் இந்த குரூப் 4 ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டிங்கன்னா 25 குரூப் 4 வருமா, ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. நோட்டிஃபிகேஷன் வேணால் வரும். 26 திரும்பி வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் வந்துடும். இப்போ இந்த எலெக்ஷன் வந்தாலே அங்கே எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. ஆட்சி மாறணும் வெயிட் பண்ணுவோன்ட்டு விட்டுருவாங்க. ஓகேவா, அதனால் இந்த வரத்த புக்கும் வந்து மாறுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புக்கை மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு, 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மாற்றுவாங்க. அப்போ புக்கு மாறுவதற்குமான வாய்ப்புகளும் அதிகமாக. அதனால் இந்த 2024 இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு வந்து போயிருங்க. ஓகேவா, அவ்வளோதான் வந்து நான் வந்து சொல்ல முடியும். ஓகே, டிஎன்பிசி அப்படிங்கிறது மென்டல் ஸ்டெபிலிட்டி, நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து இது பண்ணக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்திற்கு நமக்கு ஃபஸ்ட்டு 100 பிரச்சனை இருக்கும். ஓகேவா, அந்த 100 பிரச்சனையை மீறி நம்ம படித்தோம்னா டிஎன்பிஎஸ்சி நமக்கு ஒரு 100 பிரச்சனையை வந்து கொடுக்கும். அதையெல்லாம் மீறி எப்படி நம்ம மென்டல் ஸ்டெபிலிட்டியாக உட்காந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, கஷ்டம்தான், நான் கஷ்டம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதெல்லாம் மீறி எப்படி படிக்கிறோம், எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராட்டும் நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் ஆனுவல் பிளானர் வந்த பிறகு படிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் படிக்க தொடங்கியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த தமிழை மட்டும் படிக்கிறேன், மேக்ஸை மட்டும் படிக்கிறேன், ஜிஎஸை மட்டும் படிக்கிறேன் அப்படின்ட்டு தனித்தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. தமிழ் இப்போ ஒரு தமிழ் வந்து 50% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் 50% டைம் தமிழ், 20% தமிழ், மேக்ஸு 30% டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் அப்படின்ட்டு இந்த 3 டைமாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு 8 மணி நேரம் இருக்குன்னா 4 மணி நேரம் தமிழ், 2 மணி நேரம் ஒரு மேக்ஸு, அடுத்த ஒரு 2 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸு, அடுத்த ஒரு 2.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பிளிட் அப் வந்து படிங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நியூ புக்கு, அதாவது இப்போ உள்ள புக்கு இருக்குல்ல, இந்த இப்போ உள்ள எடிஷன் உள்ள புக்கை வந்து ஃபஸ்ட்டு படிங்க. 6th to 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. அது மட்டும் படித்தா போதுமானு கேட்கக்கூடாது, அதை ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. அது கூடயே மேக்ஸ் எல்லாம் ஒரு சில டாபிக்ஸ் படுங்க. அது கூடயே வந்து இந்த 10th சோசியலில் உள்ள லெசன்ஸ், ஓகேவா, இதெல்லாம் வந்து நல்லா வந்து பாருங்கள். ஓகேவா, இதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஆஃப்டர் ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா நம்ம 2024க்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறேன். எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். ஓகேவா, ஆஃப்டர் ஆனுவல் பிளானர் 2024க்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் எங்கே வைக்கிறாங்க, எப்படி இருக்குது, எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆஃப்டர் ஆனுவல் பிளானரை வந்து சொல்கிறேன். அதில் ஜாயின் பண்ணி படித்தாலே வந்து போதுமானது, ஈஸியாக வந்து சக்ஸஸ் வந்து பண்ணலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போங்க, ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு 100% சிலபஸில் ஒரு 80 to 90% முடிச்சிட்டிங்க. இப்போ என் இல்லைலாம் பார்த்தீங்கன்னா 80 to 90% 100% முடிச்சுட்டு மாடல் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதி முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு 100ல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் தான் இது எக்ஸாமுக்கு தயாராக இருப்பீங்க. மீதி 90% வந்து ஓகே இனிமேல் தான் இது பண்ணிவிட்டு இருப்பீங்க. ஸோ 90% பிரச்சனை இல்லை, ஒரு 10% கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது பிரச்சனை இருந்தாலும் நம்ம தான் அதை மீறி வந்து படிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் டி ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் அவங்க விடட்டும் அப்படிங்கிறதுட்டு நம்ம பாட்டை இருக்கணும். அதேமாதிரி ஒரு சிலர்லாம் நினச்சிக்கிறீங்களே யூடியூப்பில் வீடியோ போட்டால் டிஎன்பிசி ரிசல்ட் விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. யூடியூபுக்கும் டிஎன்பிசிக்கும் சம்மந்தமே கிடையாது. யூடியூபுக்கும் டிஎன்பிசிக்கும் சம்மந்தமே கிடையாது.
நம்ம என்ன சொன்னாலும் டிஎன்பிஎஸ்சிலாம் செய்ய மாட்டாங்க. நான் ஒரு 5 இயர்ஸ் பார்த்துருக்கேன். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு அங்கே ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஸ்டூடெண்ட் தரப்பில் ஒரு சில கேள்விகள் கேட்டு ஏதாட்டும் பண்ணிக்கிட்டு இருந்து நியூஸ் சேனலில் பண்ணால் மட்டும்தான் ஏதாட்டும் லைட்டாக அசைவுகள் இருக்குமே தவிர யூடியூப் சேனலில் வீடியோ போடுவதற்காண்டியும் அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு டிஎன்பிஎஸ்சி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஸோ ஆனுவல் பிளானர் நாளைக்கு வரும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, வந்த பிறகு நம்ம என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.